நேயர்களுக்கு என் உள்ளம் கனிந்த பணிவான வணக்கங்கள். நேயர்களே, இன்றைய தினம் பார்க்க இருப்பது சேலம் மாநகரிலிருந்து ஒரு ஆசிரிய பெருமகனார் பல ஆண்டுகளாக என்னிடத்தில் பார்த்த பரிச்சயம் உண்டு. அந்த தம்பி அவர்கள் என்னிடத்தில் பார்க்க வரும் பொழுது, ஆசிரியராக இருக்கிறீர்கள், நான் சொல்ல வேண்டிய காலச்சுவடியிலே உங்களுக்கு வேலையில் ஒரு இடைஞ்சல்கள் வரும், அந்த இடைஞ்சல் வரக்கூடிய நேரத்தில் வேலையை எழுதி கொடுத்து வந்து விடாதீர்கள், வாருங்கள் உங்களுக்கு ஒரு யோசனை சொல்லுகிறேன் என்று அந்த காலச்சுவடியிலே அமைத்து வைத்தேன். அந்த அன்பர் என்னை பார்க்க வந்திருந்த காலத்தில் இந்த திசை புத்தி நடைமுறையில் இருக்கிறது, அந்த அடிப்படையில் நீங்கள் இந்த காலச்சுவடு வரையிலும் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று சொல்வதைப் போல அதே போன்று அவர்கள் கேட்டு நடந்ததனால் வேலையிலிருந்து தப்பிக்கக்கூடிய ஒரு தருணம் அவருக்கு கிடைத்தது. முதலாவதாக அவருடைய டேட் ஆஃப் பர்த்தும் கிரகத்தினுடைய அடைவை சொல்லிவிட்டு அதற்குண்டான வழிகளை சொல்லுகிறேன். 7/3/1972 11:43 PM பிறந்தது சேலம். அவர் பிறந்த லக்னம் விருச்சக லக்னம், விருச்சக ராசி, லக்னமும் ராசியும் ஒருங்கிணைப்பு பிறந்த ஜாதகர். பிறக்கும் பொழுது கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்ததனால் தசாபுத்தினுடைய இருப்பு 15 வருடம் 5 மாதம் 24 நாட்கள் புதன் திசையில் புதன் புத்தி இருந்தது. இப்பொழுது நடக்கக்கூடியது கேது திசை முடிந்து, சுக்கிர மகா திசை முடிஞ்சு, சூரிய திசை முடிஞ்சு, சந்திர திசையிலே குரு புத்தி கடந்த ஃபாஸ்ட் 3/8/2003 வரக்கூடிய தருணம். அப்போ என்னை பலமுறை என்னிடத்தில் பார்த்த பரிச்சயம் உண்டு. முதலாவதாக கிரகத்தினுடைய அடைவை சொல்லிவிடுகிறேன். விருச்சக லக்னம், விருச்சக ராசி, லக்னத்தில் சந்திரன், 2ஆம் பாவத்தில் தனித்த குரு, 3ஆம் இடத்திலே ராகு அமரப்பட்டிருக்கிறது, 9ஆம் இடத்திலே கேது, 4இல் சூரியன் மாசியில் பிறந்தவர், 5இல் புதன் நீச தாரையிலே, 6ஆம் இடத்திலே செவ்வாயும் சுக்கிரனும், 7ஆம் பாவத்திலே சனியும். அப்பொழுது நடைமுறையிலே அவருக்கு சந்திர திசை, சந்திர திசையில் சந்திர புத்தி முடிந்து பல போராட்டங்கள் சங்கமமாகி அதன் பிறகு அவருக்கு செவ்வாய் புத்தியில் நல்ல ஒரு முன்னேற்றமான பலன்கள் ஏற்பட்டு ராகு புத்தியிலும் நல்ல ஒரு உயர்வை கொடுத்தது. ஆனால் குரு புத்தி வரும் காலத்தில் என்னிடத்தில் வருவதற்கு முன்பு வேலை எழுதி கொடுத்துட்டு வந்துடாதீங்க, வேலை எழுதி கொடுக்குற மாதிரி உங்களுக்கு நிகழ்வுக்கு நீங்கள் தள்ளப்படுவீர்கள்னு சொன்னேன். அப்படிலாம் இல்லைங்களையா, நல்லா போயிட்டு இருக்கிறதுனால தான் சொல்கிறேன், நல்லா இல்லாத போது இந்த மாதிரி நிகழ்வு நான் அப்படிலாம் பண்ணிட மாட்டேன், நான் அரசு உத்தியோகத்தில் இருக்கிறேன், ஆசிரியராக இருக்கிறேன் அப்படின்னார். சரி, அந்த காலச்சூழல் உங்களுக்கு நிலவும் போது என் நினைவுக்கு வரும், அப்பொழுது வாருங்கள் என்று சொன்னேன். அப்பொழுது கரெக்டாக பாருங்கள், சந்திர திசையில் குரு புத்திங்கிறது 3/8/2023 அவருக்கு தொடங்கியது. அப்போ என்னை பார்க்க வாங்க, வேலை எழுதி கொடுத்துட்டு வராதிங்கன்னு. அப்போ கரெக்டாக பாருங்கள், அங்கே ஒரு நிகழ்வு, இவருடைய மேலதிகாரிக்கும் இவருக்கும் சில வாக்குவாதங்கள் நடைமுறையில் வந்த உடனே கோபதாவப்பட்டு 2 பேர்களுக்கும் வாக்கு உச்சக்கட்டத்தில் போய் சில அசம்பாவிதங்கள் நடக்கக்கூடிய தருணத்தில் இவர் அங்கேருந்து வெளியில் வந்துட்டு ஒரு வாரம் வேலைக்கு போகல. அப்போ தான் என்னை பார்க்க வர்றார். பார்த்தீர்களா, ஒன்றுமே இல்லாத பிரச்சனைகள், ஊழ்வினை என்பது உறுத்து வந்து ஊட்டுமாம், தீதும் நன்றும் பிறதர வாரா, எழுதப்பட்டனுடைய விதியினுடைய ஒன்றுமே செய்யாத பிரச்சனையாக இருக்கும். நம்ம பாட்டுக்கு வழியில் ரோட்டில் போவோம், திடீர்னு பாம்பு கூட குறுக்க வந்து நம்ம நேரத்துக்கு அது காலில் வந்து பட்டு நம்ம கொத்தப்படணும். அந்த மாதிரி ஏதாவது ஒரு வகையில் நம்மளுக்கு ஊரு நேரம் வேண்டும் என்பது விதிப்பயன். எங்கேயோ போகிற பிரச்சனைகள் கூட அந்த மாதிரி தாயா, சம்பந்தமே கிடையாது. எனக்கும் அவருக்கும் மேலே அதிகாரிக்கும் எனக்கும் வாக்குவாதங்கள் முட்டி அது வேறு மாதிரி நிகழ்வுகளை கொண்டு போய் முடிச்சிருவாங்க போல தெரியுது. எனக்கு அச்ச உணர்வாக இருக்குது. தப்பு உன் சைடில் இருக்கா இல்லையாங்கிறது அந்த ஆர்கியூமெண்ட்டுக்கு வரல. விதி உன் சைடில் சாதகமாக இல்லை, அந்த தப்பின் காரணமாக நீ மாட்டிக்குவ. அதனால் இப்போ இருந்தே நீ லீவ் போட்டுருங்க. எவ்வளோ நாள் லீவ் எடுக்க முடியும்? நான் நினச்சேன்னா 1 வருஷம் கூட எடுக்கலாம், பேதானுக்கு லாஸ் ஆகும், அப்படியும் இருக்குது. நீ அவ்வளோ நாள் போட வேணா, 6 மந்த்தாவது நீ லீவ் எடுத்துடணும், இந்த டைம் வந்து உச்சகட்டமாக இருக்குது அப்படின்னு. அதே மாதிரி என்னுடைய வார்த்தையை நம்பி அவர் கிட்டத்தட்ட 3/8 பிறந்தது, 8ஆவது மாதத்துலேருந்து அவர் லீவ் போட்டுட்டார். 9ஆம் மாதத்துலேருந்துன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ 9, 10, 11, 12, 1, 2 இப்படி கிட்டத்தட்ட முடிச்சுட்டு கடந்த மாதம்தான் என்னை பார்க்க வர்றாருங்க. பார்க்க வரும் பொழுது, என்ன தம்பி எப்படி இருக்கிறீங்கன்னு, நீங்கள் சொன்ன மாதிரியே நான் லீவ் போட்டதுனால பல பிரச்சனையிலேருந்து நான் தப்பிச்சிட்டேனுங்க. எங்களுக்கும் மேலதிகாரிக்கும் சாதாரணமாக தான் இருந்தது.
அதற்கு பின்னாடி சில நிகழ்வுகள்லாம் மைனஸாக இருந்தனால நான் அந்த நேரத்தில் இருந்தால் என்னுடைய வேலை உறுதியாக பறி போயிருக்கோம், ஏன் டிஸ்மிஸே நடந்திருக்கும். அந்த மாதிரிலாம் சில நிகழ்வு நடந்தது. நீங்கள் சொல்கிறது வேத வாக்கு மாதிரி இருந்துட்டேன் பார்த்தீங்களா. அதுக்கு உண்டான நிகழ்வு காரணம் என்னவென்றால், நான் சொல்கிறதுனால இல்லை, 10ஆம் இடம்ன்றது அவருக்கு தொழிற்சானம். தொழில் என்ன, ஆசிரியர் பணியாக இருக்குது. அப்போ 10ஆம் இடம் தொழிற்சானத்துக்கு இந்த சந்திரன் பாருங்கள் விரையாதிபதியாக வருவார். அப்போ விரையாதிபதி எங்கே உட்காந்துருக்கிறாரு, லக்ன கேந்திரத்தில் உட்காந்துருக்கிறார். 10ஆம் இடத்திற்கு விரையாதிபதி சிம்ம மனைக்கு, அவர் லக்னத்துக்கு தான் பாக்கியாதிபதி. அவரை யார் பார்க்கிறார் பாருங்க, சனி நேரடியாக பார்க்கிறார். அப்போ 10ஆம் இடத்துக்கு 6ம் 12ம் குற்றவியல் ஸ்தானமாக வருகிறது. அப்போ தொழில் செய்கிற இடத்துல இவர் பேரில் ஒரு குற்றங்கள் அலிகேஸ் வரணுன்றது தானே விதி. அப்போ பாருங்கள், குரு புத்தியில் ஏன் வந்ததுன்னா, ராசிக்கு 2ல் குரு கௌரவஸ்தானாதிபதி, அவன் தொழிலை கெடுக்கணுன்றது விதி ஒரு பக்கத்தில். 10ஆம் இடத்திற்கு அட்டமாதிபதியாக இருந்தாலும் அவன் தொழிற்ஸ்தானத்தை பார்க்கறனால தொழில் ரீதியாக களங்கங்கள் உங்களுக்கு இருக்கும். ஏன்னா அட்டமும் வருது, சந்திரன் விரையாதிபதியாக வர்றான். அதனால் இந்த ஒரு 6-7 மாதம் நீங்கள் லீவ் எடுத்துட்டீங்க, மீண்டும் போகலாமான்னு என்ன கேட்குறார். தாராளமாக நீங்கள் இப்போ போங்க. ஆனால் 2/12/2024 பிறகு பூதாகரமாக வெடிக்கும். அப்போ வேலையை எழுதி கொடுக்குற மாதிரி மீண்டும் நிலைக்கு தள்ளப்படுவர்கள் சனி புத்தியில். அப்போ என்னையா பண்ணிடலான்னு என்ன கேட்டார். அப்போ கரெக்டாக நீ எப்போ வர்றேன்னா 2/12 இது தொடங்குது, 2/11 என்னை பார்க்கவா. அட்வான்ஸாக 15 நாளுக்கு முன்னாடியே இன்னும் எவ்வளோ நாள் லீவ் போடும். நான் நினச்சா முதல்ல 5 வருடம் பே தான் எனக்கு லாஸ் ஆகும். லாஸ் ஆஃப் பே, அதாவது மணி வராது, லீவ் போட்டுக்கலாம். அன்னைக்கு கவர்மெண்ட்டில் இருந்தது. ஆனால் இன்னைக்கு 3 வருடம் குறைச்சி 2 வருடம் மட்டும்தான் இருக்குது. ஆனால் எனக்கு பே லாஸ் ஆகும். அது போனாலும் பரவாயில்ல, வாழ்க்கையே லாஸ் ஆகிடக்கூடாது இல்லையா. அப்போ இந்த ஜாதகத்தினுடைய அமைப்புக்கு குரு புத்தி முடிஞ்ச உடனே சனி புத்தியில் 1.5 வருஷ காலம் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய காலம். அதுலேயும் சனியில் சுய அந்தரம்னு வரும் ஒரு பெரிய பெரிய மைனஸ் உங்களுக்கு ஏற்படுத்தும். அதனால் மீண்டும் ஒரு 6 மாதம் அதிகபட்சம் நீங்கள் போட்டுருங்க. அப்போ அதிலிருந்து நீங்கள் தப்பிக்கலாம். இந்த மாதிரி நிறைய அரசு துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு அவர்களுக்கு வழிகாட்டுதலாக இருக்கணும். வழி காட்டுறதுனால அவர்கள் வியாகுலத்தை ஏற்படுத்திடக்கூடாது. அப்போ பாருங்கள், நிறைய பேர்களுக்கு நான் இது மாதிரி சொல்லி பாருங்க, ஐயா நீங்கள் சொன்ன மாதிரி என்னடா இது சம்மந்தம் இல்லாமல் லீவ் எடுக்க சொல்கிறாரு, எனக்கு லாஸ் ஆகுது, மணி லாஸ் ஆகுதுன்னு பார்த்தேன். அந்த நேரத்தில் தான் பெரிய மைனஸ் எல்லாம் ஏற்படுது. அதன் மூலயமா இருந்தவங்கலாம் சஸ்பெண்ட் செய்யப்படுறாங்க. நான் மட்டும் தப்பிக்கிறேன், இறைவனை போல நீங்கள் நான் காப்பாற்றவில்லை. உங்களுடைய விதியில் அந்த அனுகிரகம் இருந்தால் இந்த மாதிரி ஒரு நல்ல அமைப்புள்ள ஜோதிடர் நீங்கள் தேடி போவீங்க. அந்த மாதிரி இந்த குரு 10ஆம் இடத்தையும் 10 சூரியன் பாருங்கள் மாசியில் பிறந்தனால அந்த தொழிற்ஸ்தானம் எந்த வகையிலும் களங்கம் அடையக்கூடாதுன்றத விதி உங்கள் ஜாதத்தில் இருக்கிறதுனால தான் ஒரு நல்ல குருவை நாடி போய் அதுலேருந்து நீங்கள் எஸ்கேப் ஆகிறீங்க. அது மாதிரி இப்போ போங்க தம்பி, டிசம்பருக்கு முன்னாடி 1 மாதத்துக்கு முன்னாடி வாங்க, மீண்டும் லீவ் பண்ண. அப்போ பாருங்கள், எதனால் சொன்னேன்னா அப்போ டைரெக்டாக குற்றவியல் வருது. அப்போ சந்திரனும் சனி வாலண்டரியாக டிஸ்மிஸ் பண்ண நிலை கூட கிரகங்கள் ஊட்டும் உணர்த்தும் ஏதோ ரூபத்தில். அப்போ நான் வேற ஸ்கூலுக்கு டிரான்ஸ்ஃபர் வாங்கி வேற மாவட்டத்துக்கு போயிட்டுமா, நீ எங்கே போனாலும் குற்றங்கிறது இங்கே இருக்குது. இந்த நேரத்தை மாற்றம் பண்ண வேண்டாம், 11ஆவது மாதம் என்னை பார்க்க வாங்க. அப்போ 10ஆம் இடம் தொழிற்ஸ்தானம் அல்லவா, தொழிற்ஸ்தானத்துக்கு அந்த சந்திரன் விரையாதிபதியாக வருவார். தொழில் ஸ்தானத்துக்கு குற்றவியல் ஸ்தானாதிபதியாக யார் வருவார்னா சனி வருவார். அப்போ சந்திரனும் சனியும் நேருக்கு நேராக பார்க்குது பாருங்க. அப்போ 12ஆம் இடம் 6ஆம் இடம் குற்றவியல் ஸ்தானம் வரும் பொழுது தொழிலை எழுதி கொடுத்துட்டு வீட்டில் உறங்கணுன்றது விதிப்பயனை ஏற்படுத்தும். வாகனத்தில் போகும்போது ஏதாவது பிரச்சனைகளை ஊடுருவ வைக்கும், விஷ ஜந்துக்களால் தீண்டப்படணும், ஏதோ ரூபத்தில் ஒரு மைனஸ் உங்களுக்கு ஏற்படும். இதுலேருந்து தப்பிக்கிறது தான் குரு பார்வை உங்களுக்கு 10ஆம் இடம் தொழிற்ஸ்தானத்தை பார்க்கறதுனால தான் அந்த நேரத்தில் லீவ் போடுங்க, இந்த குற்றவியல் ஸ்தானத்திலிருந்து தப்பிக்கலாம். அப்போ கிரகங்கள் என்பது பிறப்பு ஜாதகத்திலே சில மைனஸும் இருக்குது ப்ளஸ்ஸும் இருக்குதுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி காற்றாற்று வெள்ளம் போல் தான் வாழ்க்கை. அந்த காற்றாற்று வெள்ளத்தை எதிர்த்து நீந்த முடியாது. அதனுடைய லாபகத்தன்மையிலேயே போய் நம்ம எப்படி கரையேறி உயிர் தப்பிக்கிறோமோ அந்த மாதிரி தான் ஜாதகத்தினுடைய அமைப்பும். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.